यतो वा इमानि भूतानि जायन्ते येन जातानि जीवन्ति यत् प्रयन्त्यभिसंविशन्ति तद्विजिज्ञासस्व तद् ब्रह्मेति. தைத்திரிய உபனிஷத்தில் பிருகு என்பவர் வருணன் என்கிற தன்னுடைய தந்தையினிடத்திலே உபதேசங்களை பெறுகிறார். பிரம்மம் என்பது எப்படிப்பட்டது, இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமான பரம்பொருளை எந்த அடையாளத்தை கொண்டு அறியலாம் என்று பிருகு கேட்க, அதற்கு தகப்பனாரான வருணன் பதில் சொல்லுகிறார். இந்த உலகத்தையெல்லாம் படைப்பவர் யாரோ, யாரால் இந்த உலகம் ரட்சிக்கப்படுகிறதோ, பிரளயத்தில் அழியும்போது மறுபடியும் யாரிடம் சென்று சேர்ந்து விடுகிறதோ, யாராலே இங்கிருக்கும் ஆத்மாக்கள் முக்தி அடைகிறார்களோ அவர்தான் முழுமுதற் கடவுள் என்று வருணனுடைய உபதேசம். அதில் ஒரு முக்கியமான பகுதி, உலகத்தை படைத்து காத்து அழிப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருக்கும் ஜீவாத்மாக்களுக்கு மோட்சம் அளிப்பவர்தான் பரமாத்மா, மோட்சப்பிரதன், மோட்சத்தை வழங்குதல் என்பது அவருக்கே உள்ள அடையாளம், வேறு யாருக்கும் அந்த சக்தி கிடையாது என்பதை வருணன் தெளிவாக சொல்லுகிறார். அந்த உயர்ந்த குணத்தைத்தான் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதரித்த போது ஜட்டாயுவின் விஷயத்திலே வெளிப்படுத்தினார். தன்னை வாழ்நாள் முழுவதும் மனுஷனாகவே காட்டிக்கொண்டிருந்தாலும் சீதையை யார் திருடிப்போனார்கள் என்று தெரியாதது போல் நடந்து கொண்டிருந்தாலும், சீதை எங்கிருக்கிறாள் என்றே தெரியாமல் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தாலும், சாதாரண மனிதனைப் போல் அழுது அலத்தி தன் மனைவியை தேடிக்கொண்டிருந்தாலும், அந்த கிருத்ரராஜனான ஜட்டாயு செய்த உதவியை நினைத்தவுடனே ராமனுடைய மேன்மை வெளிவந்தது. தான் மனிதன் என்பதை மறந்து உடனடியாக ஜட்டாயுவுக்கு மோட்சத்தையே கொடுத்தார். அதனால்தான் கூரத்தாழ்வான் தன்னுடைய அதிமானுஷஸ்தவத்தில் ராமனை பார்த்து கேட்கிறார், உனக்கு சீதை எங்கிருக்கிறாள் என்று தெரியவில்லையாம், அவளை எப்படி மீட்பதென்று தெரியவில்லையாம், யார் தூக்கி போனார்கள் என்று தெரியவில்லையாம், ஆனால் வைகுந்தம் தெரிந்திருக்கிறது, வைகுந்தத்துக்கு போகும் வழி தெரிந்திருக்கிறது, அதை ஜட்டாயுவுக்கு கொடுக்கும் சக்தியும் உனக்கு உள்ளது, இது எப்படி பொருந்தும்? வைகுந்தம் தெரியும், ஆனால் சீதை எடுக்கும் இடம் தெரியாதுன்னு சொன்னா யாராவது ஒப்புக்கொள்வார்களா? அதனால் ராமனே தன்னுடைய மனுஷ்யத்தன்மையை குலைத்து கொண்டு தன்னுடைய மேன்மை அனைத்தையும் இந்த சரித்திரத்திலே காட்டினான் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கழுகரசனான ஜட்டாயுவுக்கு பகவான் மோட்சமளித்த தலம், அவருக்கான ஈமை சடங்குகளை செய்த இடம்தான் திருப்புட்குழி என்கிற அழகான திவ்யதேசம். தொண்டை நாட்டு திருத்தலங்களுக்குள் காஞ்சிபுரத்துக்கு அருகிலே ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு திசையில் பாலுச்செட்டி சத்திரம் என்கிற இடம் உள்ளது. அங்கிருந்து தெற்கு நோக்கி சென்றோம் என்றால் நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் அருகிலேயே இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. திருப்புட்குழி, உயர்ந்த ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் செய்த இடமானபடியால் திருப்புட்குழி என்று இடம் பெயர் பெற்றது. இந்த கோவிலுக்கு வரும்பொழுதே அருகில் பெரிய புஷ்கரணி ஜட்டாயு புஷ்கரணி என்றும் கிருத்ர புஷ்கரணி என்றும் அழைக்கப்படுகிறது. கிருத்ரம் என்றால் கழுகு, கழுகரசன்தான் ஜட்டாயு, ஜட்டாயுனுடைய பெயராலும் குறிப்பிடலாம். அந்த அழகான புஷ்கரணியின் கரையில் தான் பகவானுடைய சன்னிதானம் உள்ளது. இந்த புஷ்கரணிக்கு அருகிலே ஜட்டாயுவுக்கு ஒரு சந்நிதியும் நாம் சேவித்துக் கொள்ளலாம். எப்போது பகவான் புறப்பாடு கண்டருளி கோவிலை விட்டு வெளியே வந்தாலும் இந்த குளக்கரையில் ஜட்டாயுவுக்கு மரியாதைகளை செய்துவிட்டுதான் மேலே செல்லுகிறார். இந்த குளமும் பகவானுடைய அனுகிரகத்தாலே எந்த வியாதிகள் ரோகங்கள் இருந்தாலும் இதில் குளித்தோம் என்றால் அதை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்ததாகவே இன்றளவும் திகழ்கிறது. அது கிருத்ர புஷ்கரணிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அடுத்தது புஷ்கரணியை தாண்டி கோவிலுக்குள் நுழைந்தோம் என்றால் அழகான துவஜஸ்தம்பம், இங்குதான் பகவான் இருக்கிறார். பெருமானுக்கு விஜயராகவன் இந்த திவ்யதேசத்த திருநாமம். வெற்றி என்றாலே
கொடி கட்ட வேணும் அல்லவா? எந்த இடத்துக்கு போனாலும் பாண்டியர்கள் சோழர்கள் எல்லாம் ஹிமாச்சலம் வரைக்கும் சென்றார்கள் என்றால் உடனே தங்கள் கொடியை நட்டி விடுவார்கள் அல்லவா? அதை போல விஜயராகவ பெருமாள் இங்கிருக்கிறார் என்று காட்டிக் கொடுப்பதற்காக கருட கொடியை நட்டு வைத்த துவஜஸ்தம்பத்தை சேவித்துக் கொள்ளுகிறோம். அதற்கு மேல உள்ளே சென்றோம் என்றால் மகாமண்டபத்தை தாண்டி அர்த்த மண்டபத்தை தாண்டி பகவானுடைய கர்ப்ப கிரகத்தை அடைகிறோம். அழகான திருக்கோலத்தில் 2 தாயார்களோடு அமர்ந்த திருக்கோலத்திலே பகவான் இந்த இடத்திலே காட்சி கொடுக்கிறார். கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் 4 கைகளோடு பகவானுடைய கோலம் அமைப்பு உள்ளது. பெருமானுக்கு விஜயராகவன் என்று சம்ஸ்கிருதத்திலே திருநாமம். ராகவன் என்றால் ரகுவினுடைய குலத்திலே பிறந்தவன் என்று பொருள். இக்ஷ்வாகு வம்சத்தில் சூரிய வம்சத்தில் ரகு என்று ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய வழித்தோன்றலானபடியால் தான் ராமனுக்கு ராகவன் என்கிற பெயர் ஏற்பட்டது. விஜயராகவன் வெற்றி கொண்ட ராகவன் உலகத்தையே ஜெயித்தார். ஜட்டாயுவுக்கு தான் தோற்றுவிட்டார். ஆனா ஜட்டாயுவுக்கு மோட்சமளித்ததால் உலகத்திலேயே பெரியவன்னு காட்டி கொடுத்தார் அல்லவா? அதனால விஜயராகவ பெருமாள் என்று பெருமானுக்கு ஒரு திருநாமம். மற்றொரு திருநாமம் சமரபுங்கவன் என்று திருநாமம் உண்டு. சமரம்னா யுத்தம்னு அர்த்தம். புங்கவன் அப்படின்னா ஒரு உயர்ந்தவர், சிங்கத்தை போல உயர்ந்தவர், யுத்த பூமியிலே சிங்கம் போல் சண்டையிடக்கூடிய வீரனானபடியால் சமரபுங்கவன் என்று பெருமானுக்கு திருநாமம். ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்தினார். புட்கொடியம் போரேற்றை என்று திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். புட்குழி பெருமான், புட்குழியில் இருக்கிற பெருமான் போர் ஏறு. போர்னா சண்டை, சமரம், ஏறு அப்படின்னா உயர்ந்தவர். அப்ப புட்கொடியம் போரேற்றை, எருது போல ஏறு போல இருக்கக்கூடியவர். அதனால சமரபுங்கவன், போரேற்று நாயனார், போரேற்று பெருமான், அதே போல விஜயராகவன் என்று பெருமானுக்கு பல திருநாமங்கள் உள்ளன. அமர்ந்த திருக்கோலத்தில் வலது கையாலே அபயஹஸ்தத்தை ஏந்திக் கொண்டிருக்கிறார். இடது கையில் ஆஹ்வான ஹஸ்தம். ஆஹ்வானம்னா அழைப்பதுன்னு அர்த்தம். நாம் உடனே பெரிய கோவில், விஜயராகவன் பெரிய பெருமாள் ரொம்ப உயர்ந்தவர்னா கிட்டக்கையே போகாம ஓடி போடுவோமோ இல்லையோ? ஐயோ அப்படியெல்லாம் வேண்டாம், நான் ரொம்ப எளிமையானவன், வா என்று ஒரு குழந்தை. சாதாரணமாக ஒரு புது வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு குழந்தை இருக்குது, நம்மளை பார்த்த உடனே பயந்து போயிடும். தாடி மீசையெல்லாம் வச்சுன்னு பெருசாக போனால் பயந்து போயிடும். பெரிய கிரீட்டம் அது இதுன்னு வச்சுட்டு இருந்தா பயந்து போயிடும். உடனே என்ன சொல்லுவோம்? பயப்படாத, கிட்டக்கு வா 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 அப்படின்னு கூப்பிடுவோமோ இல்லையோ? அதை போல பகவானை பார்த்து இந்த ஜீவாத்மா பயந்து நடுங்கும் பொழுது நீ கவலைப்பட தேவையில்லை, எனக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ அவ்வளவு தூரம் எளிமையும் எனக்கு இருக்கிறது, வா என்று நம்மை பகவான் அழகிலே அழைக்கிறாராம். அழைத்து என்ன பண்ணுவார்? அபயம், நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்று உறுதி கொடுக்கிறார். அவரை பார்த்தா நம்பிக்கை வருமானா? அதுக்கு தான் சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருக்கார். ஒரு அழகான நாட்டிய நாடகம் போல இருக்கு பாருங்க. முதல்ல வான்னு கூப்பிட்டார், அப்புறம் அபயம், பயப்படாதேன்னு சொன்னார். எப்படி உம்மை நம்புறதுன்னு கேட்டா, இதோ சங்க சக்கரங்களை பாரு, இதை மீறி இந்த ஆயுதங்களை மீறி யாரானு உன்னை துன்பப்படுத்தி விட முடியுமா? நான் ரட்சகனாக இருக்கிறேன், நீ பயப்பட தேவையில்லை என்று பகவான் காட்டுகிறாராம். அப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் விஜயராகவ பெருமானாக காட்சி அளிக்கிறார். இவருடைய திருநக்ஷத்திரம் சித்திர புனர்வசு. ராமனுக்கு புனர்வசு நட்சத்திரம் தானே, சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரம் நவமி. ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதவுன்னு வால்மீகி பாடுகிறார். அந்த புனர்வசு நட்சத்திரம் தான் இந்த பெருமானுக்கும் நட்சத்திரமாக இருக்கிறது. மூலவருக்கு அருகிலே 2 தாயார்கள். ஒரே ஒரு வித்தியாசம், பொதுவாக பெருமானுக்கு வலது பக்கத்தில் ஸ்ரீதேவி தாயார் இருப்பாள், இடது பக்கத்தில் பூமி தேவி தாயார் இருப்பாளோ இல்லையோ? இங்க அப்படியே மாறி இருக்கிறார்கள். பெருமானுடைய வலப்பக்கத்தில் முன்னால் அருகிலேயே பூதேவி தாயார் இருக்கிறாள். இடது பக்கத்தில் சற்று பின்னால் இப்படி சாய்ந்த வடிவத்தில் ஸ்ரீதேவி தாயாரை சேவித்துக் கொள்ளலாம். 2 பேரும் பக்கத்தில் இருக்க மாட்டா. பெருமானுக்கு பக்கத்துல பூதேவி தாயார், ஆனா ஸ்ரீதேவி தாயார் சற்று விலகி இப்படி சாய்ந்து, உன்னை பார்த்து பயந்து விலகிறோம்னா இப்படி திரும்புவோம் இல்லையோ, அந்த கோலத்திலேயே இருக்கிறாள். எதற்காக பிராட்டி விலகினாள் என்றால், பெருமான் சம்ஸ்காரம் பண்றாரோ இல்லையோ, புள்ளரசனான ஜட்டாயுவுக்கு அந்திம சடங்குகளை செய்கிறார். செய்யும் போது சித்தை மூட்டினா அந்த நெருப்பு கண்ணா கொழுந்து விட்டு எரியும் அல்லவா? இவளோ ரொம்ப மென்மையானவள் ஸ்ரீதேவி நாச்சியார். அவளால் அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லையா. அதனால வலப்பக்கத்தில் இருந்தவள் பின்வழியாக இடப்பக்கம் வந்து தள்ளி இருந்து அந்த அக்னியிலிருந்து விலகி சாய்ந்து காட்சி கொடுக்கிறாள். ஆனா பூதேவிக்கு அதை போல கிடையாது. பூமி எல்லாத்தையும் தாங்கணும், மழையும் தாங்கணும், வெயிலையும் தாங்கணும், நெருப்பையும் தாங்கணும். அத்தனை உறுதுணையாக இருப்பாள் அல்லவா? அதையும் தாங்கக்கூடிய வல்லமை பூதேவிக்கு உண்டு. அதனால பூதேவி தாயார் தான் வலப்பக்கம் வந்து ராமனுக்கு அருகில், விஜயராகவ பெருமானுக்கு அருகிலே இருக்கிறாள்.
புள்ளம்பூதங்குடியில சேவிக்கும் போதும் என்ன சரித்திரம் பார்த்தோம்? பெருமான் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும்னா மனைவி சீத்தை கூட இல்லை. அப்ப எங்கு தாயார் வந்தாள்னா பூமி தேவி தான் அந்த இடத்துல தாயாராக உருவெடுத்தாள். அதே போல இந்த இடத்திலும் பூதேவி தாயார் தான் அருகிலே இருக்கிறாள். ஸ்ரீதேவி பயந்து விலகி பின்புறமாக சென்று இடது பக்கத்திலே இருக்கிறாள். இப்படி தாயார்கள் மாற்றி இருப்பது இந்த சன்னதிக்கான ஒரு தனிச்சிறப்பு. அப்ப விஜயராகவ பெருமாள் அமர்ந்த திருக்கோலம், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களும் ரெண்டு பக்கத்திலும் இருக்கிறார்கள். இது மூலவருடைய வடிவம். அடுத்தது இவர்கள் எல்லாம் இருப்பது விஜயகோட்டி விமானத்துக்கு கீழே. பெருமான் விஜயராகவன், அப்ப விஜயத்தை பறைசாற்ற விஜயகோட்டி விமானம். எத்தனை கோட்டி? அவருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல, கோட்டி என்பதை தமிழிலும் வைத்துக் கொள்ளலாம். கோடிக்கணக்கான விஜயங்கள் எத்தனை முறையும் பகவான் ஜெயித்திருக்கிறார். அதனால விஜயகோட்டி விமானம் இல்லையா? கோட்டின்னு சொன்னா முனைன்னு அர்த்தம். இந்த முனையில் விஜயம் மட்டும்தான் உண்டு. வெற்றி தோல்வி மாறி மாறி நமக்கு வேணா வரலாம், பகவானுக்கு வெற்றி மட்டும்தானே உண்டு, தோல்வியே ஒரு நாளும் கிடையாது. அப்ப விஜயம் எப்போதும் இருக்கக்கூடிய முனை விஜயகோட்டி விமானம் என்று விமானத்துக்கு பெயர். அதற்கு அருகிலே அடியில் தான் பகவான் எழுந்தருளி இருக்கிறார். இது மூலவரை தரிசித்துக் கொண்டோம். அடுத்து உற்சவரை தரிசித்தோம் என்றால் நின்ற திருக்கோலத்தில் 4 கைகளோடு அபயஹஸ்தத்தை ஏந்தி இடது கையாலே கதையை பிடித்துக் கொண்டு மேல் கைகளில் சங்க சக்கரங்களோடு பகவான் இருக்கிறார். விஜயராகவ பெருமானுடைய உற்சவமூர்த்தி ரொம்ப அழகான சிரித்த முகம், பெரிய கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகரகுண்டலத்தன் என்று நம்மாழ்வார் பாடுறார். பகவான் முகத்தை பார்த்தா கண்கள் 2 தாமரை போல மலர்ந்து இருக்குமா, நல்ல பவளம் போன்ற வாய் திறந்து சிரிப்பாராம். உள்ளுக்குள்ள அப்படியே முத்தெல்லாம் வரிசையா வச்ச மாதிரி பல்லினுடைய ஒளி இருக்குமா. இப்படி வந்தியான்னு இப்படி நம்மளோட தலையை அசைத்து பேசும்பொழுது அவருடைய குண்டலங்கள் எல்லாம் இப்படி ஆடி ஆடி நம்ம அப்படியே ஈர்க்குமா. அதை போலவே பகவான் காட்சி அளிக்கிறார். ரொம்ப அழகான திருமேனி, பெருமானுடைய அழகை சேவித்துக் கொண்டே இருக்கலாம். அப்படி உற்சவமூர்த்தி. பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கார். இந்த உற்சவமூர்த்தி விஜயராகவ பெருமானுக்கு ஸ்ரீதேவி பூதேவி 2 தாயார்கள் உண்டு. தாயார் இல்லாமல் தனியாக போரேறு என்று தனியா இன்னொரு உற்சவரும் இருக்கார். உபயநாச்சிமாரோடு கூடிய உற்சவர் ஒருத்தர், போரேறு என்று தனித்த ஒரு உற்சவ பெருமான் சின்ன வடிவத்திலும் காட்சி அளிக்கிறார். அவரையும் இங்கு தரிசித்துக் கொள்ளலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானவள், இந்த ஊரினுடைய தாயார் மரகதவல்லி தாயார் என்று தனிக்கோவியார் நாச்சியாருக்கு திருநாமம். வெறுமை சொல்லக்கூடாது, யாருமே மரகதவல்லி தாயார்னு வெறுமை சொல்லவே மாட்டா. வறுத்த பயரை முளைக்க வைக்கும் மரகதவல்லி தாயார் என்று தாயாருக்கு திருநாமம். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பிறக்கவில்லை என்றால் வந்து இந்த தாயாரிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு ஜட்டாயு புஷ்கரணியிலே நீராடி வறுத்த பச்சை பயிறு அதை எடுத்து மடியில கட்டி கொண்டு ராத்திரி தூங்கி போடணுமா. தூங்கி அடுத்த நாள் காலை எழுந்திருந்து பார்த்தால் அந்த வறுத்த பயிர் என்னைக்கான உழைக்குமா? ஆனா தாயார் அனுகிரகத்தில் அந்த வறுத்த பயிரும் உழைத்திருந்ததென்றால் அப்ப கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டுன்னு தாயார் அனுகிரகத்தால தெரிந்து கொள்ளலாம். அந்த பெருமை தாயாருக்கு இந்த க்ஷேத்திரத்துல உண்டு. வறுத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகதவல்லி தாயார் என்று தெரிவிப்பார்கள். ரொம்ப அற்புதமான திருக்கோலம். ஒரு கையில் அபயஹஸ்தம், மற்றொரு திருவையாலே தன்னுடைய திருவடியை காட்டிக்கொண்டு 2 தாமரைகளை ஏந்தி கொண்டு தாயார் காட்சி கொடுக்கிறாள். பெருமானுக்கும் தாயாருக்கும் அவ்வளவு பொருத்தம். பல சமயங்களில் 2 பேரையும் சேர்ந்து சேவிக்கலாம். ஒரே சிம்மாசனத்தில் சேவித்துக் கொள்ளலாம். விஜயராகவ பெருமான், விஜயம் வெற்றி, ராகவன் ராமன். ராமன் சொன்னாலே வெற்றி தான். ஒரு யுத்தத்தில் கூட ராமன் தோற்றார். புறமுதுகிட்டு கண்ணனாவது விளையாட்டுக்காக ஏமாற்றுவதற்காக யுத்தத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடினது கூட உண்டு. துவாரகையில ரணச்சோடு ராய் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார். யுத்தத்தை விட்டு ஓடி வந்தவர் அப்படின்னு கண்ணனுக்கு ஒரு பேர் இருக்கு. ராமனுக்கு அதை போல கிடையவே கிடையாது. முன்வைத்த கால பின் வைத்தது கிடையாது. என்றுமே வெற்றிதான் ராமனுக்கான அடையாளம். அப்ப பெருமான் விஜயராகவ பெருமான் தனக்காக மரித்த ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை வழங்கி சம்ஸ்காரம் செய்தவர். மரணத்துக்கான ஸ்தலமானால் ஜனனத்துக்கான ஸ்தலம். பிராட்டி பிறவியை கொடுக்கிறாளோ இல்லையோ, நல்ல பிறவியை ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான அருளை பிராட்டி செய்கிறார். மரணமானால் வைகுந்தத்தை கொடுக்கும் காரியத்தை பகவான் செய்கிறார். அப்படி தாயும் தந்தையுமாக இருவரும் இருந்து காட்சி கொடுக்கும் தலம்தான் திருப்புட்குழி. இன்னும் இந்த கோவிலினுடைய பாசுரம் யார் பாடினார்கள், வேற என்னென்ன ஆச்சாரியர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.